நிறைய பேசியிருக்காங்க, நிறைய இடத்துல கம்யூனிகேஷன் பண்ணியிருக்காங்க. டைலாக்ஸ் மூலமா நிறைய கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த டைலாக் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணாதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நல்லா டைலாக்ஸ் நல்லா கான்சென்ட்ரேட் படம் நல்லா படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து இந்த படத்துக்கு தேவையான ரைட்டிங் தான் கண்டிப்பா கொடுத்திருக்காங்க. அதனால எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா என்ன சொல்ல வரேன்னா, விடுதலை ஒன்றும் பார்க்கவே இல்லை. நானே சுத்தமா புரியல. இது வந்து ஃப்ரீ ஃபயர் மாரி இருந்துச்சுக்கா. இது பின்னாடி இருந்து சொல்றாங்க உழவார் மட்டும் தான் இல்லை இதுல. உனக்கு புரியல அவளுக்கு தெரியுது. நான் வந்து நினைக்கிறேன். நான் நல்லா ஒண்ணு சொன்னேன், உங்களுக்கு புரியல. நான் வேற ஏதாவது கேட்கணுமா? என்ன படம் இருந்துச்சு. அவங்க அந்த ஃப்ரீ ஃபயர் மாரி வந்து நான் ஃப்ரீ ஃபயர் விளையாட ஆரம்பிச்சேன். ஜீப் விழுமா இல்லன்னு தெரியல. ஜீப் கடைசில ஜீப் மாடல் இல்ல மலையில விழுந்துச்சா என்னன்னு பார்த்துட்டு மட்டும் என்ன கமெண்ட் சொல்ல சொல்லுங்க. நீ கமெண்ட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா பண்ணிடலாம். நீங்க பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கு படம் என்ன பண்ண தெரியாம படத்துல வந்து சாங் எப்படி என்ன படமே தெரியாம சாங் மாறிட்டேன் நானு. சாங் மாத்திட்டாங்க. படம் பார்த்து நல்லா இருந்துச்சு. நான் சாங் நல்லா இருந்துச்சு. இது ஒரு சாங் பழைய பாட்டு மாதிரி இருந்துங்க. இது வந்து படம் மாதிரி இன்ட்ரெஸ்டா போச்சா எங்கயாச்சும் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சா? நல்லா இன்ட்ரெஸ்டா போச்சு. நல்லா இருந்துச்சு. அவங்க சுடல ஆரம்பிச்சாங்களா? சுட ஆரம்பிச்சோனே எனக்கு சுடல ஆர்வம் வந்துச்சு. சரி சுடல ஆர்வம் வந்து அவளோட போன் எடுத்து நான் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன். அச்சங்க அவங்கள மீறி சுட்டேன் ரைட்டா. இல்ல விஜய் சேதுபதி சாருக்கும் சூரி சாருக்கு ஏதாச்சும் எங்கயாவது ஒரு மாதிரி சரி இவங்க பெட்டரா பண்ணிருக்கான்னு தோணுச்சா? அப்படியே அது தோணல. படத்துல ரெண்டு பேரும் ஹீரோ மாதிரி இருக்காங்க. சூரி வந்து இப்ப விடுதலை 3 வரும்னு நினைக்கிறேன். எண்டிங்கே நம்ம தான் இருக்கு. இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. 3 வந்த பிறகு பாக்குறாங்க. அதனால 3 மார்க்ஸ் எதுக்கு கண்டெஸ்ட் பண்ணல. ஜோடி காலேஜ் காலேஜ் போறாங்க. எங்க அண்ணா கூப்பிட்டு காலேஜ் வானான்னு ஐடி கார்டு பையில வச்சுட்டு லைட்டா படுத்து. சரி நான் மன்னிச்சுங்க. அட போட்றீங்க. நிறைய ஸ்கூல் சொல்லி பாத்தீங்களா? அத படம் ஃபர்ஸ்ட் அந்த ஹீரோனை நான் தெரியல. அடுத்து சூரி என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இது எப்படி டேக் ஓவர் எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த கம்யூனிஸ்ட் பேசுற அந்த குரூப் வந்து அடுத்து என்ன ஆகுறாங்கன்னு தெரியல. அடுத்து யாரும் அவங்களோட லீடரா இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் கன்வே பண்றதுக்கு தேர்ட் பார்ட்டி தான் நல்லா தான் இருக்கும். ஆனா இதோட முடிச்சுட்டாங்கன்னா இந்த விடுதலைக்கான ஒரு இளையராஜா சாரோட மியூசிக் சொல்ல வேண்டாம். பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த ஒரு பாட்டு தான் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு சில இடத்துல நல்லாவே பொருத்திட்டு ஒரு சில இடத்துல வந்து அந்த சாங் அந்த இதெல்லாம் வந்து நல்லா எங்கேஜிங்கா பார்ட் 2 வந்து ஸ்டோரி டக்கு டக்குன்னு முடிக்கிறதுக்காக செஞ்சிருப்பாங்க. அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அந்த கதை நினைக்கிறீங்களா? பார்ட் 2 இதுல படத்துல வந்து நிறைய விஷயம் டக்கு டக்குன்னு காட்டியிருப்பாங்க. டக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகிறது காட்டியிருப்பாங்க. இல்ல இதுக்கு மேல அது அப்படி காட்ட முடியாது. இதுக்கு மேல டக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகாம காட்டினா இன்னும் படம் ஒரு 3-4 மணி நேரம் போகிற மாதிரி இருக்கும். அதனால இப்படி காட்டினது தான் பெட்டர். டக்கு டக்குன்னு ஜம்ப் ஆகிற மாதிரி இருந்தாலுமே கரெக்டா அது ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓவரால் தேங்க் யூ. பெரிய பேனர் எதுவுமே இருக்கா? இதுதான் தமிழனை கிடைச்ச வெற்றி. இப்பவும் சொல்றேன், உலகமே பாராட்டும் இந்த படத்தை. உலகமே பாராட்டும். விரைவில் வரலாற்றுல எழுதினா கூட தப்பு இல்ல. அப்படி தமிழா 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 தமிழருக்காக குரல் கொடுங்கயா. புரியுதா? அடுத்த ஸ்டேட்டுக்கு போனா தமிழன்னு சொன்னா அடிக்கிறான். தெரியுமா உனக்கு? அடுத்த ஸ்டேட்டுக்கு போனவன் அடுத்த ஸ்டேட்டுக்கு போனாக்க நம்ம தமிழ்ல பேசினாக்க நீ அந்த மயிலுடா இந்த மயிலுடான்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வேற படத்துக்கு வந்து வேற படத்துக்கு அடுத்த தமிழனோட படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிங்க. நம்ம தமிழ் மண்ணில பிறந்திருக்கோம், தமிழ்நாட்டுல பிறந்திருக்கோம். 50% எல்லாமே எடுத்துக்க முடியாது இல்ல. நீங்களாச்சும் சரி, நாங்களாச்சும் சரி, நம்மளுக்கு தேவைப்பட்ட கதையை மட்டும் தான் எடுத்துப்போம் உள்ள இருக்கு. அது மாதிரி தான். ஏன்னா அழகா கொடுத்துருக்காங்க. மக்கள் செல்வன் வந்து அழகா நடிச்சிருக்காரு. சொல்ல ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. மக்களுடைய கோரிக்கையா நின்று தலைவன் பதிலாக கேட்டிருக்காரு. லாஸ்ட்ல செத்துருவாரு. கிளைமேக்ஸ் இல்ல சாவும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு
கிடையாது. ஒருத்தன் வந்து தலைவன் காப்பாற்றுவான். எதுக்கோசம் சாவறான், தலைவன் வந்து சாவறான், எதுக்கோசம் பேக்ரவுண்ட்ல என்னென்ன நடக்குது, எதுக்கோசம் உயிரை கொடுக்குறோம் அப்படின்னு ஒருத்தர் வந்து தலைவன் காப்பாற்றுவான். அந்த தலைவன் தான் வந்து வேற லெவல். நான் கதையை சொல்ல தேவையில்ல, எல்லாம் சரின்னு சொல்லிட்டேன்னா வேஸ்ட். அதனால நிறைய கதை இருக்கு. இந்த கதையில வந்து ஆட்சியை கொண்டு வந்திருக்குன்னா மக்களை காப்பாற்றுறதுக்கு தலைவன் வந்து 1000 கதையை சொல்லுவாங்கன்னா, நீங்க படம் பார்த்துட்டு நீங்க வந்து குடும்பத்துல நடக்குதுன்னா அந்த குடும்பத்துக்கோசம் நான் இறங்கி கேட்பேன். அதனால நான் இறங்கி கேட்பேன். அதனாலதான் கதையை வந்து தலைவன் வந்து இறங்கி கேட்கறான். அது அம்மனமா வச்சு நடிக்கும். இப்ப அம்மனமா நிற்கும் போது காம்பாக்குங்களா 1000 கோடி மக்கள் வந்து அம்மனமா நிக்கிறான், எதுக்கோசம் நிக்கிறான் அப்படின்னு பார்க்கலாம் மாட்டீங்களா? அவன் எதுக்கோசம் குரல் கொடுக்குறான்னு பார்க்கலாம் மாட்டீங்களா? அப்படியே போயிடுவீங்களா பார்த்துட்டு பேக்ரவுண்ட் நின்று குரல் கொடுப்பீங்கல்ல. அதான் தலைவன் கொடுத்துருக்கான், ஸ்கிரீன்ல இறங்கி கொடுத்துருக்கான். சம்பவம் 2024 லாஸ்ட் டிசம்பர் மாசம் செம்மையா கொடுத்துருக்கான். இந்த பதவி நீங்க படத்தை பாருங்க. உள்ள லாஸ்ட் சீன் வருஷத்துல முடிவு இடத்துல உள்ள அவார்டு வாங்கும், நேஷனல் அவார்டு வாங்கும். கன்ஃபார்மா இந்த படம் நேஷனல் அவார்டு தான். ஏன்னா படத்துக்கு கொடுக்க முன்னாடி வந்து இந்த கலெக்ஷனை விட இந்த கலெக்ஷன் வந்து சொல்ல தேவை. அதான் அரசியல மீட் பண்ணி எல்லாமே தனித்தனியாவா, ஜாதியும் சரி அரசியலும் சரி எல்லாமே வந்து மக்களுக்கு எடுத்து கொடுத்தா மக்கள் வந்து கேட்டுக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. அது சில அவங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு கருத்தை தான் எடுத்துப்பாங்க. வெளியில எல்லாமே விட்டுருவாங்க. அது மக்கள் எடுத்துட்டு கோரிக்கைகள் தான் இருக்கு. நாம வாழ்த்து சரி, நாட்டை வாழ வைக்கிறது சரி, மக்கள் எடுத்து தான் இருக்கு. அதான் தலைவா அழகா கொடுத்துருக்கான். நீங்க படத்தை பார்த்துட்டு திரும்பினாலும் ஓகே, இல்லையா தலையில துண்டா போட்டு அழகா வேண்டாம் தெரியும். சம்பவம் வெற்றிமாறன் அவர் காலில் நான் உயிர்வேன். ஏன்னா விஜய் சேதுபதி எல்லா சீன்ஸும் நடிக்கிறான். தலைவன் வில்லன் சரி, பிச்சைக்காரன் கேரக்டர், எல்லா கேரக்டரும் தான் நடிக்கிறான். அதே மாதிரி இல்லாம என் தலைவன் வந்து இந்த படத்துல வேற லெவலில் கொடுத்துருக்கான். சூரி இந்த ஹேக்கிங்லாம் சொல்ல வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரிய ஹேக்கிங், இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பேக் சப்போர்ட் வந்து இந்த மியூசிக் விஜய் சேதுபதி. ஓகேங்களா, மஞ்சு வாரியர் பேர் சூப்பர் டைலாக்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு கவர்ந்திருக்கு? சரவணசம் வந்துருவா. பேட் வாய்ஸ் வெற்றிமாறனுடைய டைரக்ஷன் வந்து பேட் வாய்ஸ் சில வார்த்தைகள் வரும், நீங்க கேப்பீங்க. அதை தாண்டி பேட் வாய்ஸ்ன்றதை தாண்டி புரட்சிகரமா நிறைய சிந்தனைகள் ஊட்டுற நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதை பத்தி நீங்க எப்படி கேக்குறீங்க? படத்தை பார்த்தா புரியும் தெளிவா. படத்தினுடைய கதைகள் வந்து ஓப்பனிங்ல எண்ட் வரைக்கும் நானே சொல்லிட்டேன்னா படம் பார்க்கறது வேஸ்ட் இல்ல. அந்த டைலாக்ஸ்லாம் எப்படி இந்த காலத்துல அந்த கதைக்கு வந்து தேவைப்படுது, அதனால வச்சிருக்கிறேன் தலைவன். இல்ல வச்சிருக்க மாட்டான். ஓகேங்களா, அவ்வளவுதான். பார்க்கணும் தெரியுமா குழந்தைகளை வந்து நாட்டை இப்ப வந்து குழந்தைகள் பார்க்கணுமா வேணாமான்னு கேட்டது வந்து அவங்களுடைய பெற்றவங்களுடைய. ஏன்னா என் குழந்தை திருந்தணும், என் கெட்ட பாதையில போகணும்னு சொல்லிட்டு தான் குழந்தைகளை காப்பாத்து பெற்றவங்களுடைய கடமை. ஓகேங்களா, 4 பேர் வந்து கெட்ட வழியில போனா போட்டும்பா உடுப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேங்குது. நானே விட மாட்டேன். இஷ்டு போச்சு அவங்க 4 வார்த்தை ஆறுதலா சொல்லுவேன். தம்பி இந்த பக்கம் போவாத, இந்த பக்கம் வா அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் அவன் சாதிக்கணும். அதுக்குதான் இந்த உலகம் பிறந்து. ஓகேங்களா, நிறைய பேர் சொன்னாங்க வெற்றிமாறன் படத்தோட இது மாறுபட்டு இருக்கு, டாக்குமெண்ட்ரி மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க? பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்களுடைய கருத்துக்கள் நீங்களே சொல்லுங்க. ஏன்னா எல்லா கதையும் நான் வந்து டாக்குமெண்ட்ரியும் சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. மக்களுடைய கோரிக்கையை நான் மின் வச்சிருக்கேன். என் தலைவன் அழகா வச்சிருக்கான். கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேங்களா, கதை எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா மக்களுடைய சார்பா நான் வந்து படம் பார்த்திருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, 100 பேர் படம் பார்க்குறேன்னா அது 101 பேர் லட்சம் படம் பார்க்கலாம். ஓகேங்களா, 10 பேருக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவங்களுடைய கதையை அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற. ஓகேங்களா, அது மாதிரி தான் எனக்கு. அவர் எந்த பிஜிஎம் எதுக்கு போட்டா என்னங்க சூப்பரா இருக்கு. பிஜிஎம்ஸ்லாம் எல்லா சாங்ஸுமே சரி, அவர் பிஜிஎம்ஸுமே சரி. எந்தெந்த இடத்துல பிஜிஎம் நம்ம எப்படி போடணும் நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவருக்கு தெரியாம இருக்காது. ஆனா டெஃபினட்டா அது படத்தோட எப்படி மேட்சா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிஜிஎம் போட்டுருக்காங்க. நல்லா இருக்கும். மஞ்சு வாரியர் அண்ட் விஜய் சேதுபதி காம்போ என்ன சூப்பரா இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட். இந்த காம்போ இப்படி அழகா வரும்னு நாங்க யோசிக்கவே இல்லை. ஆனா ரொம்ப அழகா கேரி பண்ணிருக்காங்க. அந்த சாங்ஸ், அவங்களுக்கு இருக்கிற சீன்ஸ், அவங்களுக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி எல்லாமே சூப்பரா கேரி ஆகும். இது வந்து பொலிட்டிக்கல் ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டெஃபினட்டா பொலிட்டிக்கல் படம் தான். பாருங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் போய் பார்க்க வேண்டிய படம். பாருங்க, வயலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அதனால ஃபேமிலி பார்க்கறது தான் வயலன்ஸ் ஜாஸ்தி இருக்கு, தெரிஞ்சுட்டு பார்க்கறது நல்லது. 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 8.5. முந்தின வெற்றிமாறன் படங்களை விட இந்த படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் ஆகுது? முந்தின வெற்றிமாறன் சார் படங்களை விட இந்த படத்துக்கு வந்து ரைட்டிங் ரொம்ப ஸ்லோவா தான் போகும். ஆனா இந்த ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ, இந்த படத்துக்கு என்ன தேவையோ, ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்ல எப்படி எப்படி கேரி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா யோசிச்சு பொறுமையா பண்ணியிருக்காங்க. அதை ப்ராப்பராகவும் கன்வே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கு அப்படின்னு
சூர்யாவும் செகண்ட் பார்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கதாநாயகர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து ரெண்டு சைடு இருக்கும். ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா என் சைடு மட்டும் பார்க்காம என் ஆப்போசிட்ல இருக்கவங்க சைடும் பார்க்கணும். ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கணுங்கிறத இதுல கேரி அவுட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து இந்த போலீஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வில்லனை பிடிக்கிறாங்க அப்படின்னு, அவர் ஏன் வில்லன் ஆனாருங்கிறது இந்த படத்துல காட்டியிருக்காங்க, தெளிவா காட்டியிருக்காங்க. அவர் எந்த நியாயத்துக்காக போராடி இந்த பிளேஸ்ல வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. கடைசியா 8 நிமிஷம் வந்து படத்துல இருந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது படத்துல வந்து லீட் கொடுத்துருக்காங்க. அதுல கட் பண்ண மாதிரி தெரியுறாங்க. கட் பண்ண மாதிரி, ஆமா கட் பண்ண மாதிரி லீடு கொடுக்கல, தேர்ட் பார்ட்டி லீடு கொடுக்கல. ஒரு சூரியோட ஒரு லெட்டரா தான் இந்த படம் ஆரம்பிக்குது, அந்த லெட்டரா தான் இந்த படம் முடியுது. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டிக்கு எதுவும் லீடு கொடுக்குற மாதிரி இல்லை. ஆனால் மேபி தேர்ட் பார்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய அங்கங்க பிட்ஸ் அண்ட் பீசஸ் வந்து அங்கங்க நிறைய விட்டுருக்காங்க. போன ஹீரோயின் என்னாங்க, சூர்யா அடுத்து என்னாங்க அப்படிலாம். அதனால மேபி தேர்ட் பார்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து லவ் சாங் ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த இதுலயும் நான் லவ் சாங் இந்த இதுலயும் விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் பார்ட்ல எப்படி சூரிக்கும் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த இதுல விஜய் சேதுபதி மாதிரி எடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகா கேரி பண்ணி, அவங்க கெமிஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி அழகா கேரி பண்ணிருக்காங்க. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், பேக்ரவுண்ட் சீன்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அது ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் சொன்னா கம்யூனிஸ்ட் அருவா காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருப்பு சட்டெல்லாம் போட்டு நிறைய குறியீடு வச்சிருக்காங்க. வில்லனுடைய ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் செட் போடுறாங்க. விஜயகுமாரி ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா அருவா வெட்ட போறாங்க. நிறைய குறியீடு வச்சிருக்காங்க. பாட்டு நல்லா இருக்கு. இல்ல பாட்டு மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு. நீங்க கேட்கலாம், பாட்டு நல்லா இருக்கு. கண்டிப்பா ரீச் ஆகணும். அவங்க ஒரு குறியீடு வந்து மறைமுகமா வச்சிருக்காங்க. நம்ம உள்நோக்கமா போய் பார்த்தா ஒன்றும் புரியும். வில்லனுடைய ஆட்களை சூழத்தை வச்சிருக்காங்க. நம்ம விஜயகுமாரி ஆட்கள் வந்து அருவா வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அது அவங்க கருப்பு சட்டை போடுவாங்க. கிராமம்னு ஒருத்தர் சொல்றாரு. நிறைய குறியீடு மறைமுகமா வச்சிருக்காங்க. 2-3 டைம் பார்த்தா நம்ம குறியீடு தெரியும். சூப்பர் படம். இல்ல எல்லாருக்கும் நாடு வந்து எல்லாரும் சமமா வாழணும். எல்லாருக்கும் நாடு வந்து உருவானது சொல்லியிருக்காங்க. படத்துக்கு வந்து கம்யூனிஸ்ட் வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருக்காங்க. தோழன்ற வார்த்தை படம் ஃபுல்லாவே வருது. கம்யூனிஸ்ட் அதிகமா பண்ணிக்கிறாங்க. அது பணத்தை வந்து தெருவில் எடுத்து சொல்றது காமிச்சிக்கிறாங்க. அவன் நெல்லுக்கு வந்து அதிகமா சம்பளம் கேட்கற அதை பத்தி பேசுறாங்க. எல்லாத்தையும் பத்தி கேட்ட தயா பேசிக்கிறாங்க. சில பேர் வந்து இது பழைய கருத்துக்கள் இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்றாங்க. இந்த படத்துல காமிச்ச மாதிரியான தெருவுக்குள்ள எடுத்துக்க கூடாத நிகழ்வு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட நடந்துச்சு. அப்போ இந்த கருத்துன்றது தேவைப்படுகிறது. கண்டிப்பா தேவைப்படுதுண்ணா. இது வந்து அடுத்த கட்டமா இது வன்முறை தூண்டுற மாதிரி இருக்குன்ற மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவனா வந்து விஜய் சேதுபதி நடிச்சிருக்காப்லையா? ஓகே, இந்த இதுல வந்து எந்த அரசியலை தாக்குறாங்க? நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு. எந்த அரசியலை முன்னெடுத்து போறாங்க? அது தெரியல, இது காம்ப்ளிகேட்டடான क्वेश्चन. அப்படி சொல்ல முடியாது. ஆனா மெஜாரிட்டியா என்ன வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு தேவையோ, ஈக்குவாலிட்டி அப்படிங்கறத பத்தி நிறைய பேசிட்டாங்க. என்னென்ன மக்களுக்கு காலத்துல தேவையோ அதெல்லாம் கொடுங்க. நீங்க வந்து மேலதிகாரிகளா இருக்காங்கனால டாமினேட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பாக்குறப்ப உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நம்ம நாட்டில் நடந்துச்சா அப்படின்னு தோணுதா? இல்ல சும்மா படத்துக்காக செட் பண்ணிருக்காங்கன்னு? கண்டிப்பா இந்த மாதிரிலாம் நடந்துருக்கும்னு ஒரு ஃபீலிங் கொண்டு வருது. ஏன்னா நம்ம ஏஜ்டு படம், சரி உங்க ஏஜ்டு படம் கிடையாது, இது பழைய காலத்துல ஜெனரேஷன் கதை. எங்க ஜெனரேஷனுக்கு வந்து அது புரியுது. என்னென்ன ஜெனரேஷன், அந்த பழைய ஜெனரேஷன்ஸ்ல என்ன பாலிடிக்ஸ் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ப்ராப்பரா கன்வே பண்ணிருக்காங்க. இந்த ஜெனரேஷன்லயுமே அந்த வீட பாலிடிக்ஸ் இருக்கு. படத்துக்கு வந்து இளையராஜா மியூசிக் வந்து ஒட்டாம போகுது அப்படின்னாங்க. உங்களுக்கு எப்படி? எனக்கு அந்த சாங் ரொம்ப பியூட்டிஃபுல்லா பிடிச்சது. ஒரு சில இடத்துல பிஜிஎம்ஸ் நல்லா கன்வே ஆகுதுதான். ஆனா அதை பத்தி எனக்கு பெருசா தெரியல. அவங்க ஒட்டாம போகுது எதனால சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா ஆஸ் யூஷுவல் அவர் எப்பவே மியூசிக் பியூட்டிஃபுல்லா கொடுக்குற மாதிரி இந்த படத்துலயும் ஒரு பாட்டு சூப்பரா கொடுத்துருக்காரு. முதல் படம் விடுதலையில வந்து சூர்யா வந்து ஹீரோ இருந்தாரு. இதுல வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா வந்து சூரிய படம் கிடையாது, விஜய் சேதுபதி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து படம் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டா விஜய் சேதுபதி சைடுல தான் மேஜர். அதனால சூரியக்கு வந்து தேவையான சீன்ஸ்ல மட்டும் அங்கங்க வந்துட்டு போறாரு. அவருக்கு கரெக்டா பண்ணிருக்காரு. தேர்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்களா? தேர்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி தெரியல. தேர்டுக்கு இந்த படம் வந்து சூரியோட ஒரு லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த லெட்டர்ல அப்படியே முடிஞ்சிடுது. தேர்டுக்கு எதுவும் லீடு கொடுக்கல. பிட்ஸ் இருக்கனால அந்த ஹீரோயின் அப்படின்னு தெரியலங்கறனால மேபி தேர்ட் பார்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடைசில வந்து ஹீரோ செத்துருவாரு. அதை ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. கொஞ்சம்
பிளே அப்படிங்கிற பருத்தி வீரன்ல கார்த்தி நடிச்ச மாதிரி இந்த படத்துல விஜய் சேதுபதி நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க. ஓகேவா? அவர் ஆக்டிங் சூப்பரா இருக்கு, செம்மையா அது கேரி பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது டெஃபினட்டா கொடுத்துருக்காரு. அவர் சைடுல இருந்து அவர் பேசியிருக்காரு, சூப்பரா இருக்காரு. அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வாத்தியாரா தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆவார். அந்த அந்த சீன்ஸுமே அந்த அந்த காலத்துல வாத்தியார்லாம் எப்படி இருப்பாங்களோ